ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பரான ஒரு டிஷ் தான். காலிஃப்ளவரை வச்சு கோபி 65 எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்காக வானலில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக போட்டு அதை வேக வைக்கணும். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி வானலில் சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து காலிஃப்ளவரை போட்டு எடுக்கணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 to 3 மினிட்ஸ் மட்டுமே அது வேந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது மெயின் எவ்வளோ காலிஃப்ளவர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, ஏன்னா கடைசியில் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, காலிஃப்ளவர் கட் பண்ணியிருந்தது, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், அதில் இருக்க எல்லா சத்துமே போயிடுங்க. இப்போ நம்ம 2 மினிட்ஸ் இதை வாஷ் பண்ணுறதுக்கு காரணமே அதில் இருக்க சின்ன சின்ன ஏதாவது பூச்சி, ஏதாவது குட்டி குட்டி புழுக்கள் கூட இருக்கலாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுக்கிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் நல்லா இருக்காதுங்க ஃப்ரைக்கு. கொஞ்சம் க்ரன்ச்சியாக அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிலர்லாம் வந்து கொதிக்க கூட வைக்க மாட்டாங்க, சுடுதண்ணியில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுப்பாங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்துலேயுமே அந்த சுடுதண்ணி படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக காலிஃப்ளவரில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சரையும் குணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சத்து வாய்ந்த ஒரு வெஜிடபிள் தாங்க காலிஃப்ளவர். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, அதுக்கு மேலே ஒரு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அரிசி மாவு அது ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இது ஒரு 6 to 7 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஆச்சி சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 8 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வேறு நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருங்க. 30 மினிட்ஸ் வெயிலில் படுற மாதிரி கூட வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் கழித்து வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம காய வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சே போட்டுக்கிறேன், கையில் போட்டால் தெரிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பிரித்து விட்ருக்குறேன். எடுக்கிறப்ப உங்களுக்கு கிறிஸ்பியாக வரலைன்னா வேணால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு முருன்னு வேக விட்டு எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா சாந்தெல்லாம் பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு, கிறிஸ்பியாக பாருங்கள், சூப்பராக வந்துருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.